ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இந்த பக்கம் வந்து பொன்னியுமே சக்தியை பற்றி தான் சின்ன வயசுலேருந்து சக்தியை மட்டும் தான் நினச்சிட்டு இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் சக்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டதாகவும் எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சக்திக்குமே இந்த மாதிரி பொண்ணு எந்த அளவுக்கு நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஆழமாக யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு எப்படி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சொல்லப்போனால் நான் உங்களை எப்போவுமே வந்து என்னோட மனைவியாக நான் பார்த்ததே கிடையாது. உங்களை எப்போவுமே ஒரு நல்ல பொண்ணாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் தான் நான் பார்த்து பழகியிருக்கேன். இது வரைக்கும் உங்களை நான் மனைவியை ரசிச்சதே கிடையாது. நீங்க எப்படி அதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பொண்ணுகிட்டேயுமே கேட்குறாங்க. அப்போ பொண்ணுமே இருந்துகிட்டு நான் கண்டிப்பா என்னோட சின்ன வயசு ஃபுல்லாவே உங்களை மட்டுமே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட கட்டாயத்தினால தான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனா அந்த நிலைமையிலையும் கூட ஏதோ ஒரு விஷயத்துல நான் வேணுன கடவுள் கண்டிப்பா உங்ககிட்ட என்னை கூட வந்து சேர்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாம உங்களோட மனசுல அந்த நேரத்துல வேற ஒருத்தங்க இருந்தாங்க. அதனால உங்க விஷயத்துல நான் எப்பவுமே தலையிடக்கூடாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சக்தியுமே இருந்துகிட்டு உண்மையிலுமே உங்க அளவுக்கு நான் யோசிச்சதே இல்லை பொன்னி. உங்க கூட இது வரைக்கும் நான் ஒரு நல்ல கணவனா சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. பட் ஆனா உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் மட்டும் என்கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில நீங்க தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கூட தெரியாம உங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்ன்றது மட்டும் தான் என் கண்ணுல தெரிஞ்சுச்சு. சொல்லப்போனா உங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீங்க எப்படி நான் தண்ணியில விழுந்தப்போ என்னை எப்படி கஷ்டப்பட்டு காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தீங்களோ உங்களோட உணர்வு எனக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏன்னா இந்த உலகத்திலே இல்ல, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நான் இடிஞ்சு போய் உட்காந்துட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. என் வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க இல்லைன்னா நான் இல்ல, நீங்க எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அப்பயும் கூட இந்த மாதிரி கார்த்திக் கேட்டான், எதுக்காக நீ இந்த மாதிரி தண்ணியில குதிச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அவன் கேட்டப்ப கூட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்க மேல இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்தினதே கிடையாது. அந்த தருணத்துல தான் உண்மையிலுமே உங்க மேல நான் வச்சிருக்கிறது லவ் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்தியுமே வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சக்தி பேசுறத பார்த்த உடனே பொன்னிக்குமே பயங்கரமா அழுக வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சக்தியுமே இருந்துகிட்டு இனிமேல் நான் வாழ போற ஒவ்வொரு நொடியும் கண்டிப்பா உங்க கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஐ லவ் யூ பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு கிட்டயுமே ப்ரப்போஸ் பண்றாங்க. இந்த பக்கம் பொண்ணியுமே வந்து இவ்வளவு நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி சக்தியை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்கள போய் ஹக் பண்ணி அவங்களுமே வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அவங்க சின்ன வயசுல இருந்து சக்தி கூட தான் வாழணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த விஷயம் எதிர்பாராம அவங்களுக்கு சாதகமாவே எல்லாமே நடந்துருச்சு. இது நினைக்கும் போது தான் இந்த பக்கம் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி தாங்க முடியல. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுமே கிளம்பி சரி நம்ம ரிசார்ட் போயிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒன்னா கிளம்பி அங்கிருந்து ரெடி ஆகி வராங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பொன்னியுமே வந்து சக்தியை விடாம அவங்களோட கையை இந்த மாதிரி வந்து தன்னோட கையோட கோர்த்துக்கிட்டு அவங்களோட தோல்ல சாஞ்சுக்கிட்டே வராங்க. சொல்லப்போனா பொண்ணு இந்த அளவுக்கு பெட்டரா எப்பவுமே ஃபீல் பண்ணது கிடையாது. சக்தியுமே தான் மனசுல இருக்க விஷயத்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாருமே ரிசார்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க ரிசார்ட்ல எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அதே நேரம் பொன்னி சக்தி மட்டும் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இங்க சந்திரசேகரமே இருந்துட்டு என்னாச்சு சக்தி நீங்க எங்க போயிருந்தீங்க, இந்த மாதிரி இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் கிளம்புறதை எப்போ கிளம்ப வேண்டியது, நீ உன்னாலதான் லேட் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சக்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டா கார்த்தியுமே வந்துட்டு சரி விடுங்க, கொடைக்கானல்ல அவங்க 2 பேர் ஃபேமிலி எங்க வெளியில போயிட்டு வந்திருப்பாங்க, இதெல்லாம் நீங்க கேட்கலாமா சந்திரா, நீங்க முதல்ல பெட்டி படிக்கலாம் கார்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல்ல இருந்து திருச்சிக்கு கிளம்புறதுக்காக எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கார்த்திகேமே இருந்துகிட்டு இந்த பக்கம் சக்தி பக்கத்துல வந்து என்னடா சக்தி பொன்னி நீயும் தனியா போயிட்டு வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா இல்ல ஏதாவது விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பொன்னி இந்த பக்கம் சக்தியுமே சிரிச்சுக்கிட்டு பொன்னியை பாக்குறாங்க. அதே நேரம் பொன்னியுமே இங்க சக்தியோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த பக்கம் கார்த்திக்குமே புரிஞ்சிருது. அதே நேரம் கார்த்திக்குமே சிரிச்சுட்டு பரவாயில்லடா சக்தி, நான் சொன்னதை நீ ஈஸியா புரிஞ்சுக்கிட்ட, சொல்லப்போனா இதை புரிய வைக்கிறதுக்காக உங்க வீட்டுல எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஆனா அவங்க சொல்லிலாம் ஏறாதது கடைசியில நான் சொல்லிதான் உனக்கு ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியுமே சக்தியை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சக்தியுமே இருந்துட்டு நங்குன்னு அவரோட மண்டையில ஒரு கொட்டு கொட்டி போடா பெட்டியெல்லாம் எடுத்து ஏத்துறா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவரையுமே கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் அவருமே சிரிச்சுக்கிட்டே பெட்டி ஏத்துறத பார்த்தோன்னே இந்த பக்கம் லைட்டா இங்க பிரீத்திக்குமே டவுட் ஆக ஆரம்பிக்குது. எதை பத்தி பேசுறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, எதுக்காக இந்த மாதிரி பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாம சக்தியோட கையை இந்த மாதிரி எப்பவுமே பிடிச்சிட்டு நிக்க மாட்டாங்களே, ஏன் இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரொம்பவே இந்த பக்கம் அவங்களுமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கார்ல எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் எப்பவும் போல பிரீத்தி முன்னாடி சீட்ல ஏற வர்றப்போ இங்க சக்தியுமே இருந்துகிட்டு அது பொண்ணு வரேன்னு சொல்லியிருக்காங்க பிரீத்தி, நீங்க பின்னாடி உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த செகண்டே பிரீத்தி அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பொண்ணுமே வந்துட்டு எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா முன்னாடி சீட்ல வந்து ஏறுறாங்க. இங்க சக்தியுமே கார் ஓட்டுறதுக்கு தயாராகிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பிரீத்திக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு என்னதான் நடந்துச்சு இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம காலையிலுக்குள்ள திருச்சிக்கு போய் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேக வேகமா அவங்களோட கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் போற வழியில சக்தியுமே வந்து லவ் சாங் போட்டுட்டு இந்த பக்கம் அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு எப்பவும் போல ஜாலியா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதை பாக்குற பிரீத்திக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது சக்தி எப்பவுமே பொண்ணு கிட்ட பேசும்போது நான் இருக்கும் போதெல்லாம் பேச மாட்டானே, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்கிறப்போ எந்த விஷயத்தை பத்தி
பத்தியும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பொன்னியின் சக்தியும் அங்க கரெக்டா கொடைக்கானல் நடந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாம அந்த சாக்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கினதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நானே சாக்லேட் செஞ்சு சிவானி பாப்பா உங்களுக்கு கார்த்திக்லாம் நான் தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வராங்க. அதே நேரம் சண்முகமும் வந்து ரொம்ப டவுட் ஆயிட்டு கார்த்தியை பார்த்து, என்னடா ஆச்சு இவங்க 2 பேருக்குள்ள, வரும்போது ஒண்ணுமே பேசாம வந்தாங்க, இப்ப என்னடா பேசிக்கிட்டே வராங்க தொணன்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே கார்த்திகே இருந்துகிட்டு, கவலைப்படாத சண்முகம், நான் ஊருக்கு போனோன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், சொல்லப்போனா நான் நினைச்ச வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பயங்கரமான குண்டை தூக்கி போடுறாரு. இது கேட்டுட்டு இருக்க பிரீத்திக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இவங்க நினைச்ச வேலைன்னா ஒருவேளை இந்த பக்கம் வந்து பொன்னியின் சக்தி ஒன்று சேர்ந்துட்டாங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லாமே நீங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இன்னொரு டைம், இல்ல அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, அவங்க சும்மா பேசிட்டு இருப்பாங்க, இதுக்காக நம்ம போய் தப்பா நினைக்க கூடாது, சக்தி எப்பவுமே இன்னுமே என்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் கண்டிப்பா என்னை எப்பவுமே அவன் ஹெல்ப் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியுமே ரொம்ப பாசிட்டிவா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பாசிட்டிவா உடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் கார்லயுமே அதுக்கப்புறம் பொன்னியுமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தூக்கத்துல கரெக்டா சாஞ்சி இந்த மாதிரி வந்து சக்தியோட ஷோல்டர்லயே சாஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் சக்தியுமே வந்து அவங்க கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவரோட ஷோல்டரே இந்த பக்கம் அவங்களுக்காக கொஞ்சம் இறக்கி அவங்க தன்னோட ஷோல்டர்ல தூங்குறதுக்காக அவருமே வந்து இடம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியா அவருமே வந்து பாட்டு கேட்டுட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கு பயங்கரமான ஷாக்கு. இன்னொரு பக்கம் இங்க சண்முகமும் கார்த்தியும் கமந்தடிச்சு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரீத்திக்கு மட்டும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. என்னதாண்டா நடக்குது இங்க, எதுக்காக இந்த மாதிரி வந்து சக்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதே நேரம் பிரீத்தியுமே வந்து இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக சக்தி கிட்டேயுமே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சக்தி, எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ டீ கடையில வந்துட்டு நிறுத்துறீங்களா, ஒரு டீ சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சக்தியுமே கொஞ்சம் பதட்டப்படாம, சரி பிரீத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டோல்கேட் தாண்டோன்னு ஒரு டீ கடை வரும், அங்க நான் நிறுத்துறேன், டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்போ எங்கூட பொண்ணு எழுப்பாம இந்த பக்கம் பொண்ணியை தூங்க வச்சுட்டு அந்த கார் ஓட்டிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுமே அங்க போய் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் மறுபடியும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கிளம்பி திருச்சிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. திருச்சிக்கு போய் சேர்ந்த உடனே இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில எப்பவும் போல சண்முகமும் கார்த்திக்கும் இங்க வெளியில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரசேகரமே வந்துட்டு, ஏன்டா என்ன விட்டுட்டு என்னடா சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவருமே கேட்கிறாரு. அப்போ சண்முகம் இருந்துகிட்டு, அப்பா இவன் வந்த வேலையை முடிச்சிட்டான்ப்பா, சொல்லப்போனா நான் இவனை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திக் சொன்ன விஷயம், அது மட்டும் இல்லாம அங்க பொண்ணுக்கு நடந்த விபத்து, அந்த விபத்துனால இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட சந்திரசேகருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்டா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையாடா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாரு சந்திரா, இதெல்லாம் வந்து குழந்தைங்க விஷயம், சொல்லப்போனா இந்த விஷயத்துல இப்படி நான் மறைமுகமா பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சொல்லப்போனா சக்தியை இன்னைக்கு பொண்ணியை கூட்டிட்டு போயிட்டு நேத்து நைட்டு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவங்க 2 பேருமே இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அது மட்டும் இல்லாம அப்ப நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனா அந்த சம்பவத்தை பத்தி நான் வீட்டுல சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த அளவுக்கு சக்தி கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். அதனாலதான் இதை ரகசியமா வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா சந்திரசேகரமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கார்த்தியுமே ஹக் பண்ணிட்டு, பரவாயில்லடா, நீ நினைச்சதை முடிச்சிட்டடா, எனக்கு தேவை என் பையனும் என் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் எப்பவும் போல இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த இங்க பிரீத்தியுமே நோட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஷாக்கு மட்டும் இல்லாம பயங்கரமா ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அவங்க அழுதேறாங்க. அப்ப சக்தி என்ன மறந்துட்டானா, உண்மையிலுமே அவனோட மனசுல நான் இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான், அவ தான் கண்டிப்பா என்ன மறக்கடிச்சிருப்பா, அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம என் சக்தியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, இதுக்கு மேல நான் எதுக்காகவும் பொறுமையா இருக்க மாட்டேன், இதுக்கு மேல இவளை கொல்றது மட்டும்தான் ஒரே வழி, இவ இல்லைன்னா கண்டிப்பா சக்தி என்ன தேடிதான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபரீதமான முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முடிவோட முதல் கட்டமா டைரக்டா தன்னோட அப்பாவுக்கும் கால் பண்ணி பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீ பண்ண வேலையினாலதான்ப்பா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை கெட்டு போச்சு, நீ அன்னைக்கு மட்டும் என்ன மனவரையில இருந்து எழுப்பாம விட்ட அப்படின்னா இன்னைக்கு நான் சக்தியோட நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ஆனா நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை யாரோ ஒரு கிராமத்துல இருந்து வந்த கிராமத்து பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா, இதையெல்லாம் நான் உட்காந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்னோட நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோவத்தோட உச்சகட்டமா இந்த மாதிரி வந்து பொண்ணியை கொள்றதா இதுக்கு ஒரே வழி, சொல்லப்போனா இப்ப சக்தி பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான், இதுக்கு மேல என்னால எதுவுமே இங்கிருந்து பண்ண முடியாது, கண்டிப்பா பொண்ணு இல்லைன்னா மட்டும்தான் என்னால ஏதாவது காய் மூவ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம சக்தியை ஆட்டோமேட்டிக்கா என்ன தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுமே இந்த பக்கம் பிரீத்தியோட முடிவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன பிரீத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, கொலைங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, என் வாழ்க்கைக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்களை கொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன், அது நீங்களா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை, சொல்லப்போனா என் வாழ்க்கையை கெடுத்ததும் நீங்க தான், அதனால இது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான், எப்படியாவது அந்த பொண்ணி மட்டும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை கொல்றதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் பண்றேன், எனக்கு என்னோட சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
விடாப்புடியா அவங்க அப்பா கிட்டயுமே பேசி முடிச்சுட்டு அந்த காலை கட் பண்றாரு. இது கேட்ட பிரீத்தியோட அப்பாவுக்குமே ஒரு நிமிஷம் பக்குன்னு தூக்கி போட்டுருது. ஆனா அதே நேரம் பிரீத்தியுமே இந்த பக்கம் பொன்னி மேல ஒரு பயங்கரமான கோபத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா சக்தி தான் கையை விட்டு போனதுனால இதுக்கு மேல பொன்னி ஏதாவது பண்ணா மட்டும்தான் சக்தி தாம் நம்ம கிட்ட திரும்பி வருவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. இதனால பிரீத்தியோட செயல்னால பொன்னிக்கு தான் ஆக போதா அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேற வீடியோ மீட் பண்ணலாம்.